கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வசனம் பார்த்திங்கன்னா, ஆதியாகமத்தில் இது 8வது வசனம் பார்த்திங்கன்னா, பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதே போல தான் கர்த்தர் நம்மளையும் ஏதாவது ஒரு பாவம் நம்ம பண்ணிட்டோன்னா அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்ப்பார். பட் நாம் என்ன பண்ணுவோம், ஆதாம் மாதிரியே தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்ற உணர்ச்சியில் ஆண்டவர்கிட்ட போகாமல் நம்ம போய் கூனி குறுகி உட்காந்துப்போம். அது இல்லாமல் ஆண்டவர் நம்மளை கூப்பிடுறப்போ அந்த சத்தத்தை கேட்டு அவர் பாதத்தில் போய், ஆண்டவரே நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிக்கையிடுறப்போ அதை மன்னித்து நம்மளுக்கு அந்த பாவங்களை நீக்கி நம்மளை பரிசுத்தமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன்.